மட்டன் ஸ்டூ வித் ஸ்டீம்டு பிரெட். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. மட்டனை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்யணும், பட் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு மார்னிங் டே ஸ்டார்ட் ஆனது ரொம்ப லேசியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதே டைமில் வந்து கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்க்கு வந்து சூட் ஆகிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் தான் இது. சரி வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இது செய்ய ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சையை கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கும்ல அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட கொஞ்சம் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கியூப்ஸா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த கேரட்டையும் பொட்டேட்டோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஆயிலே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணா போதும். தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்சுள்ள மட்டன் அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மர்லேயே இருக்கட்டும். இந்த கேப்ல தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். 2 பேட்சஸ் ஆஃப் தேங்காய் பால். திக்கா கிடைக்கிறத தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் டைம் திரும்ப அரைக்கும் போது நமக்கு கொஞ்சம் டைல்யூட்டடா கிடைக்கும்ல தேங்காய் பால், அதை இப்போ ஆட் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர், இது ரெண்டும் சேர்த்துட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மர்லேயே வச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண தேங்காய் பால் ஒரு ஹாஃப் அளவுக்கு ரெடியூஸ் ஆகி வரணும், அதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபர்ஸ்ட் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சோம்ல அதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மர்லேயே இருந்தா போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஆயில ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி திராட்சையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ரெசிபியோட ஹீரோவை ரெடி பண்ணிடலாமா? 2 to 3 மினிட்ஸ் வந்து பிரெட்டை ஸ்டீம் பண்ணால் போதும், ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இனிமேல் அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணிடலாம், முடிஞ்சுது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சுவையான வீடியோவில் சந்திப்போம். பாய்.